ஹாய்டா, இன்றைக்கி நம்ம டேக்கு கூட ஒரு மூவி தான் பார்க்க போகிறோம். இது எப்படி வரும்னு தெரிலடா, பார்ப்போம். அண்டு எதற்காக இத்தனை நாட்களாக வீடியோ போடவில்லை என்றால், காலேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதான் சுத்தமாக டைமே கிடைக்கிது இல்லை. ஃபைனல் இயர் வேற வச்சு செய்கிறாங்க. ஓகே, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ சீன் ஓப்பன் பண்ணால் ஒரு பர்சன் தான் ரூம்குள்ளே கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க. அடியே எந்திரடி, ஜே எந்திரி. ஐயோ, இதை பெற்றுட்டு நான் படுற பால் இருக்கு ஆண்டவா. ஜே எந்திரி ஜே, மா தூக்காதுமா. இப்போ நீ எந்திரிக்க போறியா இல்லையா? ஓ வந்தா வராட்டி கடை இங்கே இரு, உனக்கு சாப்பாடு கடை பட்னியா கடைடி. மா என்ன, நீ எதுக்கு எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ண? நீ எதுக்கு எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ண? நானா பண்ணேன்? உங்கள் அப்பந்தான் வந்து பின்னாடியே அலைஞ்சான். இதெல்லாம் எங்கள் அப்பா சொல்லணும், டேஸ்ட்டே இல்லை. என்ன சொன்ன ஏண்டி, நான் நல்லா இல்லையா உனக்கு? ஓ, ஆரம்பிச்சிட்டிங்களா சண்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் உள்ளே வராங்க. ஏண்டி எப்போ பார்த்தா எங்கள் அம்மாட்ட வம்பிழுத்துட்டே இருக்க? வந்துட்டு நல்லா ஊத்தமாக புத்துறேன். ஏய் என்னடி எப்போ பார்த்தாலும் எங்கள் மம்மிகிட்ட வம்பிழுத்துட்டே இருக்க? டே படா படுப்பேலே, என்னை என்னோட அப்படி சொன்ன. என்னடா பண்ணுவ? அவ்வளோதான் உனக்கு மரியாதை. அக்காவாச்சின்னு பொறுமையாக போகிறேன். டே படா எருமமாடு. அதை நீ சொல்லக்கூடாது தம்பி. கூட்டிட்டு நின்றுட்டு என்ன பேச்சு பேசுகிற நீ? வாயை மூடுறா. யூரி அவட்ட எதுக்கு பேசிகிட்டு இருக்க? அவள் தான் அடங்கப்படாதுன்னு தெரியுதுல்ல. நீ வந்து சாப்பிடு. கூட்டிகிட்டு போ. அப்படியே கூட்டிகிட்டு போயிடும் பையனை. இருந்தால் அடிச்சிடதும் போகிறேன். வாயை அளந்து பேசு, வாயை உடச்சிருவேன். எங்கே ஓட ப அப்படின்ட்டு காலையிலே வீட்டில் ஒரே சண்டையாக இருக்குது. ஓகே, ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துக்கலாம். ஜங்குக்கு வந்து மொதல் பொண்ணு வந்து ஜே, ரெண்டாவது ஒரு பையன் யூரி. ஜே வந்து இப்போ காலேஜ் போக போகிறா. அண்டு யூரி வந்து 11th படிச்சுட்டு இருக்கான் இப்போ. ஓகே, இந்த இன்ட்ரோ போதுன்னு நினைக்கிறேன். மிச்சத்தை ஸ்டோரி பார்க்க பிக்கப் பண்ணிக்கோங்க. இப்போ ஜங்குக்கும் யூரியும் தான் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டேய் என்னம்மா அந்த குடிச்சாட்டா வருதான்னு பாரு அப்படின்னு சொன்னேன். இப்போ யூரியும் அப்படியே தலையை லேசாக பின்னாடி சாய்ச்சி பார்க்குறான். அங்கே பார்த்தா பெட்ரூம் தெரியும். அவள் சொன்ன மாதிரியே தலையை வெளியே விட்டு பார்த்துட்ருக்கா. தலையை வெளியே விட்டு எட்டி பார்த்துட்ருக்கா. சரி இப்போ வருவா, நீ கண்டுக்காத மாதிரி சாப்பிடு. சரி. இப்போ அவளும் போன மாதிரி பொறுமையாக பதுங்கி வந்து அப்படியே டைனிங் டேபிளில் உட்காந்து என்ன சாப்பாடு இப்போ தான் வேணாம். என்ன அப்பா வேணாம், இப்போ வேணும், இந்தா சுனத்தோலை அப்படின்ட்டு ஜங்குக்கும் அவளுக்கு வைக்கிறாரு. இப்போ சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு யூரி தான் போய் டிவி ரிமோட் எடுத்து அப்படியே டிவி ஆன் பண்ணுறான். அதுக்குள்ளே வந்து ஒரு கை பிடுங்குது வெடுக்குன்னு. தின்னுட்டு தானே இருந்தா, போய் தின்னுடி. நான் சாப்பிட்டுக்கிறேன், நீனே வேகமாக சாப்பிட்டு முடிச்சிட்ட. உனே மாதிரி ஒரு கூட நான் சோறா தும்பாங்க காலங்காத்தால. நீ ரொம்ப டேமேஜ் பண்ணுறாடா நீ. பே ரிமோட்டை கொடுடி. போ, நான் தான் பார்ப்பேன். கொடுடி, நான் தான் பார்ப்பேன். அங்கேயா சண்டை நாறுது. அப்படியே முடி ரெண்டும் மாற்றி கையில் பிடிச்சிட்டு ஆஞ்சிக்கிட்டு இருக்குங்க முடிய. யூரியோட தலையெல்லாம் ஒரே அந்த சாப்பாடாக இருக்குது. ஏன்னா அவள் இப்போ தானே சாப்பிட்டு இருந்திருப்பான். அந்த கையோட பிடிச்சிட்டா. இப்போ ஜங்கு வெளியே வந்து பார்க்குறாரு இருந்த அலங்கோலத்தல்னா. ஐயோ ஆண்டவா, இதுங்களை பெற்றதுக்கு சும்மா இருந்திருக்கலாம். எல்லாம் உங்கள் அப்பனை சொல்லணும். வரட்டும், இன்னைக்கு இருக்குது. 2 பேர் நிறுத்த போகிறீங்களா இல்லையா? அப்படியே கப்பிச்சு பண்ணிட்டாங்க. சாப்பிட்ட தானடி இருந்த? சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். ரிமோட்டு சாப்பிட்றியா இல்லை? சரி சாப்பிட்றேன் அப்படின்ட்டு அவள் அமைதியாக உட்காந்து தின்னுட்டுருக்கா. இப்போ ரிமோட் யூரி கைக்கு போயிடுச்சு. அவன் நல்லா மியூசிக் சேனலு இல்லை மூவி ஏதாவது ஓடுமா அப்படின்னு சொல்லி மாற்றி பார்த்துட்டு இருக்கான். கரண்ட்டு போயிடுச்சு. ஜாலி சூப்பர் சடனு. நீ பார்க்க முடியாதே. நீங்கள் தான் பார்க்க முடியாது. ஆமாம்ல. இப்போ ஜங்கு ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அவர் அதை அப்படியே எடுத்து பார்க்குறாரு. ஓ என்னம்மா அதுவாடா, அன்னைக்கு ஷட் டவுனா?
ஷடோனா இப்போ ஜங்குக்கு வந்து அப்படியே சோஃபாவில் உட்கார்றாரு. உட்காந்தோடனே யூரி போய் அப்படியே தலையை வச்சு படுத்துக்கிறான். மம்மி என்னடா அப்பா உன்னோட லவ் ஸ்டோரியை சொல்கிறியா? லவ் ஸ்டோரியா? சரி சொல்கிறேன். நானும் உங்கள் அப்பாவை மீட் பண்ணும்போது எனக்கு 5 வயசு. என்னது 5 வயசா? அங்கே அப்போ இப்படியே நம்ம ஃப்ளாஷ்பேக் உள்ள போகலாம். இப்போ நம்ம குட்டி ஜங்குக்கு இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து இப்போ 5 வயசு ஆகுது. அவர் இந்த வில்லேஜ்லலாம் இப்போ பெரிய ஆலமரமாக இருக்கும். அந்த ஆலமரத்து தூண்லாம் ஊஞ்சல் அந்த மாதிரி கட்டி விட்டுருப்பாங்கல்ல. ஸோ அதில் உட்காந்து அவர் தனியாக உட்காந்துருக்காரு. சுற்றி நிறையா பசங்க விளாண்டுட்டு இருக்காங்க. ஆனால் யாரும் ஜங்குக்கிட்ட வந்து பேசலை, விளையாடலை, எதுவுமே பண்ணல. அவர் தனியாக உட்காந்துருக்காரு. அப்போ தான் நம்ம டேவோட என்ட்ரி. ஏன் தனியாக உட்காந்துருக்க? அதுவா, யாரும் என் கூட விளையாடல. ஓ அப்படியா, சரி நம்ம விளையாடலாமா? நான் உனக்கு ஊஞ்சல் ஆட்டி விடுறேன். சரி, உன் பேர் என்ன? என் பேர் கிம்டயா. ஓ, உன் பேர்? என் பேர் ஜங்குக். நீ என்னை குக்கின்னு கூப்பிட்றியா? சரி குக்கி. இப்போ அப்படியே டேவும் வந்து பின்னாடி ஜங்குக்கு அப்படியே ஊஞ்சல் ஆட்டி விடுறாரு. டே ஃபாஸ்ட்டாக டே விழுந்துட்டு போகிறடா. நீ அப்போலேருந்து இது வரைக்கும் இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு 18 வயசு ஆயிடுச்சுடா. இன்னும்மாடா மெதுவாக ஆட்டி விடுவேன். சரி வேமா ஆட்டுறேன். இப்போ ஜங்குக்கு 18 வயசு ஆகுது, டேக்கு 20 ஆகுது. சரி ஜங்குக்கா லேட் ஆகிடுச்சு, நம்ம வீட்டுக்கு போமா? சரி. இப்போ டேவும் ஜங்குக்கும் அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. நடந்து போயிட்டு இருக்கும்போது சைடில் அந்த தோட்டம் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதுக்கு தான் கிராஸ் ஆகும்போது ஜங்குக்கு அப்படியே ஒரு ஸ்மெல்லு ஹெவியாக அடிக்குது. என்னடா ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. என்ன ஸ்மெல்லு உனக்கு தெரியலையே. மாங்காய் ஸ்மெல்லு. ஐயோ டே, என்ன எனக்கு மாங்காய் வேணும். குக்கி வேணாம். இது வேணாண்டா. எனக்கு வேணும்னா வேணும். அப்படியே தோட்டக்காரன் பார்த்தா காலை உடச்சிருவேண்டா. எனக்கு வேணும். ஐயோ இரு வரேன் அப்படின்ட்டு டேவும் அந்த தோப்புக்குள்ளே கிராமத்துலலாம் அந்த மாதிரி வயலில் வந்து இப்படி இந்த வேலையெல்லாம் போட்டுருக்க மாட்டாங்க, சும்மா திறந்த வெளியாக தான் இருக்கும். அவர் தோப்புக்குள்ளே பூந்து இப்போ அப்படியே சர மரத்து மேலே ஏறுறாரு. ஜங்குக்கும் அந்த புடி அப்படின்னு ஒன்று. ஜங்குக்கும் டே பறிச்சு போட அவர் அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஒரு கையில் இன்னொன்று இன்னொன்று. டே எவன்டா அது தோட்டத்துக்குள்ள? ஐயோ டே தோட்டத்துக்கார வந்துட்டான்டா. டே டக்குன்னு மாங்காய் போடுறேன். அடப்பாவி, என்னைய கீழே குதின்னு சொல்லுவேன்னு பார்த்தா மாங்காய் போடுன்ற. டே சீக்கிரம் வாடா, வந்துட்டான்டா. ஐயோ கிட்ட வந்துட்டேன். டே எவன்டா அதை தோட்டத்துக்குள்ள? ஐயோ வந்துட்டான்டா. ஓடுற கைப்புள்ளன்ட்டு 2 பேரும் அந்த மாங்காய் தூக்கிட்டு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்காங்க. சரி ஜங்கு லேட் ஆயிடுச்சு, வா வீட்டில் விட்டுறேன். டே பாய். போகணுமா? ஆமாம் போகலையா, பிறகு பாட்டி தேடுவாங்கள்ல. எனக்கு ஒன்று நீ கொடுக்கவே இல்லை, மறந்துட்டேன். பாய். கன்னத்தில் தான் முத்தம் கொடுத்துருப்பாரு. சின்ன வயசுலேருந்து ஜங்குக்கு டேக்கு சீக்கில் கிஸ் பண்ணி பழகிட்டாரு. ஸோ டெய்லி எப்படியாவது டயாங்க்கு ஜங்கு கிட்டேருந்து கிஸ் வாங்கியே ஆகணும், இல்லைன்னா அவருக்கு அந்த நாளே போகாது. பாட்டி என்னடா அவனை வீட்டில் விட்டுட்டியா? விட்டுட்டேன். சரி உங்கள் அப்பா ஃபோன் பண்ணியிருந்தான், என்னன்னு கேளு. அப்பாவா? ஆமாண்ணா. இப்போ டயாங்கும் அந்த டெலிஃபோன் எடுத்து அப்படியே அதில் இந்த மாதிரி சுற்றி ஃபோன் போடுவாங்கள்ல. ஸோ கிராமத்துலலாம் அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது எப்போனா ஒரு
2K ஆரம்பிக்கும் போதுன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? அந்த டைம். என்னடா பேசிட்டியா? பேசிட்டேன் பாட்டி. என்ன சொன்னா? அங்கே வரணுமா? ஏன் தெரியல. சரி பாட்டி, நான் என்னென்னு போய் பார்த்துட்டு வரேன். சரிடா. இப்போ அப்படியே ஜங்குக் சைடு காட்டினா ஜங்குக் அப்படியே வீட்டுக்குள்ளே நுழையிறாரு. அவங்க அப்பா தான் உள்ளே இருக்காங்க. ஜங்குக், பா உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன், ஏதாவது ஃபோட்டோ பார்த்துக்கோ, உனக்கும் அவனுக்கும் மேரேஜ். ஆனால் அப்பா, எனக்கு 18 தானே ஆகுது. இங்கே பாருப்பா, உனக்கு நான் மட்டும்தான் இருக்கேன். நான் கண்ணை முடுறதுக்குள்ளே உன்னை ஒரு நல்ல பையன் கையில் பிடிச்சி கொடுத்துட்டு போகணும், அவ்வளோதான். எனக்காக ஒத்துக்கோ. ஜங்குக் 6 நிமிஷம் எதுவும் பேசலை, அந்த ஃபோட்டோவை எடுக்கலை, அப்படியே போயிடுறாரு ரூமுக்கு. அப்படியே நெக்ஸ்ட் டே காட்டினா ஒரு மார்னிங் 11-12 அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஜங்குக்கும் டயாங்கும் ரயில்வே ஸ்டேஷனில் தான் நின்றுட்டுருக்காங்க. ஜங்குக்கா, சொல்லிட்டேன். சரி, பார்த்து பத்திரமா இரு. பாட்டியை பார்த்துக்கோ. சரி. ஏன்டா எல்லாம் இருக்க? நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுவேன்டா. சரி, பாய். கொடுக்க வேண்டியதை கொடுக்கல, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. இப்போ அப்படியே இந்த ட்ரெயினும் அங்கேருந்து மூவ் ஆகுது. டேவோட ஃபேஸு ஜங்கு கண்ணை விட்டு மறைஞ்சது தான் போதும், அவர் ஐஸ்லேருந்து அப்படியே தண்ணி வடிஞ்சு வந்துட்டுருக்கு. அவருக்கு ஹார்ட்டுக்குள்ளே இருக்குது, ஆனால் அதை அவரால் வெளியே சொல்ல முடியல. ஸோ டேஸ் இப்படியே ஸ்கிப் ஆகுது. டயாங் இப்போ அங்கே போய் ஒரு 1 மந்த் ஆகுது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு நல்லா தான் அங்கே கம்பெனியாக நல்லா டேக் ஓவர் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பாரு. பட் போக போக அவருக்கு ஏதோ மிஸ் ஆகுது. அது என்னன்னு தெரில. இப்போ ஒர்க்லேயும் முழுசாக கவனம் செலுத்த முடியல. ஜங்குக்கும் டயாங்கும் கிராமத்தில் தான் இருந்திருப்பாங்க. அது டயாங் சின்ன வயசில் இருக்கும்போதே அவங்க அப்பா அம்மா போய் அவங்க பாட்டிக்கிட்ட தான் டயாங்கை விட்டுருப்பாங்க. பிகாஸ் அவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க சிட்டியில். ஸோ சின்ன வயசுலேருந்தே டயாங், அவர் பாட்டி, ஜங்குக் இவங்க 2 பேர் தான். டயாங்கும் ஜங்குக்குமே சின்ன வயசுலேருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஜங்குக்கு விட டயாங் 3 இயர்ஸ் பெரியவர் தான். ஸோ ஜங்குக்கு ஸ்கூலிங் முடிச்சிருப்பார். டயாங்கும் அந்த டயத்தில் காலேஜ் முடிச்சிருப்பார். ஸோ முடித்தோடனே இங்கே அவங்க அம்மா அப்பா பிஸ்னஸ் டேக் ஓவர் பண்ணணும், ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டாங்க. டயாங்க்கு அந்த பிஸ்னஸ், அவங்க அப்பா அம்மா இது மேலெலாம் ஒரு பிடியே இல்லை. அவருக்கு ஜங்குக் தான் உலகம். பட் அவர் இன்னும் ரியலைஸ் பண்ணலை அது என்னன்னு. ஒன்டே டயாங் தான் ஆஃபீஸில் இருக்கார். சார், சொல்லுங்கள் சார், அதில் கனெக்ஷன் இருக்குது, நீங்கள் பார்க்காமே சைன் போட்டுட்டீங்க. அப்படியா? சரி, அந்த கரெக்ஷனை பார்த்து நீங்கள் அப்பாட்ட சைன் வாங்கிக்கோங்க. ஓகே சார். எனக்கு கொஞ்சம் ஹெட்டேக்காக இருக்குது, நான் வீட்டுக்கு போனேன், அப்பாட்ட சொல்லிடுங்க. ஓகே சார். இப்போ டயாங்கும் இப்போ அப்படியே காரை ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. வீட்டுக்கும் வந்துட்டார். அவங்க வீடு எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா, நல்லா பெரிய வீடு தான். ஃபுல்லாக கிளாஸாலே, அவர் ரூம் பார்த்தா ஃபுல்லாக கிளாஸால் ஆன மாதிரி தான் இருக்கும். ஸோ அவர் அந்த கிளாஸ்லேருந்து வெளியே பார்த்தா ஃபுல் சிட்டி வியூ எல்லாமே தெரியும். இப்போ அவர் காரை அப்படியே நிப்பாட்டிட்டு இறங்கிட்டாரு. ரெயின் நல்லா பேஞ்சிட்ருக்கு, ஹெவியாக ரெயின் பேஞ்சிட்ருக்கு. நனைஞ்சிட்டாரு, உள்ளே போகிறத விட நனைஞ்சிட்டாரு. இப்போ அப்படியே நனைஞ்சதோடைய ரூம்குள்ளே போய்
லைட் எதுவுமே போடவே இல்லை. அப்படியே போய் அந்த கிளாஸ் முன்னாடி அப்படியே ஒரு சேர் போட்டு அப்படியே உட்காந்துட்டாரு. அவர் உட்காந்த இடத்துல இருந்து அப்படியே இந்த விண்டோ, அந்த கிளாஸ் விண்டோவை அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே அந்த ரெயின் ட்ராப்ஸ்லாம் பட்டு பட்டு அப்படியே விழுந்துட்டுருக்கு. வெளியே ஹெவியாக ரெயின் பெய்யுது. இப்போ அப்படியே ஒரு மின்னல் வெட்டிட்டு இப்போ அப்படியே இடிக்குது. அப்போ டக்குன்னு அவர் ஹேண்ட் ஆட்டோமேட்டிக்காக அவர் கழுத்தில் போட்டிருக்க அந்த செயினை தான் பிடிக்குது. ஜங்குக்கும் இடினா பயம் இல்லை. அவர் இப்போ அப்படியே கண்ணை மூடுறாரு. குக்கி சீக்கிரம் வா, மழை பெய்யுது பாரு. நான் விளாண்டுட்டு வரேன்னு, கால்லாம் சேராக இருக்கு பாரு, வா. இப்போ டக்குன்னு அங்கே ஒரு இடி இடிக்குது. ஜங்குக் டைட்டாக டேவை கட்டி பிடிச்சிருக்காரு. பிகாஸ் ஜங்குக்கு இடினா ரொம்ப பயம். டேயா ஓகே ஓகே, பயப்படாத, நான் இருக்கேன்ல. டே ஐஸ் அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. ஜங்குக்கா, நான் ஒன்று தான் அவ்வளோ நாளாக மிஸ் பண்ணேன். நமக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி ஒன்று இருக்குது. அப்போ நான் ஜங்குக்கு லவ் பண்ணுறேன்னா, என் வாழ்க்கையில் பின்னாடி திரும்பி பார்த்தா எல்லா இடத்துலையும் அவன் மட்டும்தான் இருக்கான். நான் அதை புரிஞ்சுக்கவே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அவன் என்னோடது. நகரும் நெருப்பாய் கொழுந்து விட்டிருந்தேன், அணைந்த பின்பும் மணலின் மேலிருந்தேன், காலை பணியாக என்னை வாரிக்கொண்டாய். நேரம் கூட எதிரியாகிவிட, யுகங்களாக வேதம் மாறிவிட, அணைத்து கொண்டாயே பின்பு ஏனோ. இப்போ அப்படியே கொஞ்சம் டேஸ் ஸ்கிப் ஆகுது. இப்போ டேவும் கிராமத்துக்கு வர்றாரு. வந்த முதல் வேலையாக அவர் ஜங்குக்கு வீட்டுக்கு தான் போகிறாரு. யாரையுமே காணோம். இன்னும் வீடு டெக்கரேட் ஆகிருக்கு. இப்போ டேவும் அவங்க மீட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போகிறாரு. அந்த ஆலமரம் பார்த்தா ஜங்குக்கு அங்கே தான் அந்த ஊஞ்சலில் அப்படியே உட்காந்துருக்காரு. ஜங்குக்கா, டே எப்போ வந்த? இப்போ தான் வீட்டுக்கு போனேன். வீட்டில் யாரும் இல்லை, ஸோ தான் இங்கே வந்தேன். நான் உன்ட்ட ஒன்று சொல்லணும். நானும் சொல்லணும். சரி சொல்லு. இல்லை நீயே சொல்லு. நீ தானே முதல்ல சொன்ன, நீயே சொல்லு. சரி ஓகே, நானே சொல்கிறேன். அது சொல்லுட்டே. அது எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து அவனை பிடிக்கும். நான் அப்படி சொல்லலை, நான் அவனை லவ் பண்ணுறேன். என் வாழ்க்கை ஃபுல்லாக நீ வேணும் சொல்லிட்டு ஜங்குக் ஃபேஸே பார்க்குறாரு. ஜங்குக் எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. சரி நீ சொல்லலை சொல்லு. எனக்கு நாளைக்கு மேரேஜ். என்னது? நாளைக்கு எனக்கு மேரேஜ். ஆனால் ஏன் என்கிட்ட சொல்லலை? எனக்கு நீ கிளம்புற அன்னைக்கு தான் தெரியும். ஏன் என்கிட்ட சொல்லலை? நீ எதுக்காக போகிறேன்னு எனக்கும் தெரில, உனக்கும் தெரில. நீ போயிட்டு 2-3 நாளில் வந்துடுவேன்னு நினச்சேன். பட் 2 மாதம் கழிச்சு வந்திருக்கு. அதுக்குள்ளே எல்லாம் நடந்துடுச்சு. ஜங்குக், நான் விட்டுட்டாயா? ரொம்ப லேட்டாக வந்துட்டேன். எல்லாம் கை மீறி போயிடுச்சு. ஜங்குக் ப்ளீஸ் தான், நான் வேணா வந்து உங்கள் அப்பாட்ட பேசுகிறேன். அது நடக்கும்னு நினைக்கிறியா நீ? அவரை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும். நான் வர்றேன். போகிற ஜங்குக்கு பின்னாடி இருந்து பார்த்துட்டே இருக்காரு. ஜங்குக்கா, நீ எனக்கு வேணும். உன்னை அப்படி யாருக்கும்
என்னால் வீட்டெல்லாம் கொடுக்க முடியாது. எனக்கு வேணும் ஜங்கு, ப்ளீஸ் என்கிட்ட வா. அவருக்கு எல்லாம் கேட்குது, பட் ஆனாலும் அவர் போயிடுறாரு அங்கேருந்து. இப்போ சீன் ஓப்பன் பண்ணால் மேரேஜ் ஹாலில் தான், ஒரு சர்ச்சில் தான் எல்லோரும் அசம்பாக இருக்காங்க. டேயும் அங்கே தான் உட்காந்துருக்காரு. டே பக்கத்தில் அவங்க பாட்டி இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு அவங்க அப்பா கையை பிடிச்சிட்டு அப்படியே வர்றாரு. ஜங்குக்கா 5 நாள் வரை அவள் பொழிந்தது ஆசையின் மழை, அதில் நனைந்தது 100 ஜென்மங்கள் நினைவினில் இருக்கும். அதுபோல் எந்த நாள் வரும் உயிர் உருகிய அந்த நாள் சுகம், அதை நினைக்கையில் அத்த நாளங்கள் ராத்திரி வெடிக்கும். அவளழகி பாட ஒரு மொழியில்லையே, அளந்து பார்க்க பல விழியில்லையே, என இருந்த போதும் அவள் எனதில்லையே, மறந்து போய் என் ஜங்குக்கு இப்போ அப்படியே முன்னாடி இந்த ஃபாதர் முன்னாடி போய் நிற்கிறாரு. ஸோ இப்போ அப்படியே மேரேஜ் ரிச்சுவல்ஸும் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. டைமுக்கு இதுக்கு மேலே அங்கே இருக்க முடியல, அவர் அப்படியே வெளியே வந்துடுறாரு. ஜங்கு, இனிமே இன்னைக்கு இல்லையா? டே ஜங்கு, உனக்கு மேரேஜ், நீ இங்கே நின்றுட்டுருக்க? நான் மேரேஜ் பண்ணிக்கணுமா? நீ தானே சொன்ன. நீ அவ்வளோ சீக்கிரமாக தூக்கி கொடுத்துருவியா? அப்போ நேற்று சொன்னதெல்லாம் பொய்யா? இல்லை, எனக்கு வேணும். அப்போ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ. சரி வா. இங்கே இல்லை, அப்புறம் கோவிலில். சரி. இப்போ ஜங்குக்கும் டயங்கும் அப்படியே கோயிலுக்கு தான் போகிறாங்க. அவர் சர்ச்சை விட்டு வெளியே வந்தோடனே அவங்க அப்பா எல்லாருமே வந்திருப்பாங்க வெளியே. ஜங்கு, போனேன்னா அப்படியே போயிரு, வந்துடாதா. அப்பா ப்ளீஸ்ப்பா, உனக்கு கடைசி ஒரு வாய்ப்பு தரேன், ஒழுங்கு மரியாதை இங்கே வந்துடு. ஜங்கு டேவோட கையை டைட்டாக பிடிச்சிக்கிறாரு, வரமாட்டேன்ற மாதிரி. என்னை மன்னிச்சிருங்கப்பா. இப்போ டேவும் ஜங்குக்கும் கோயிலில் தான் நின்றுட்டுருக்காங்க. உனக்கு இது ஓகே தானே? ஓகே தான். 2 பேரும் உள்ளே போயிட்டாங்க, பட் என்ன பண்ணணும் தெரில. 2 பேரும் திரு முழிச்சிட்டு தான் இருக்காங்க. டேய் பாட்டி, இங்கே என்னடா பண்ணுற? அது வாங்க 2 பேரும். அவங்க பாட்டி இப்போ அப்படியே டயங்கு ஜங்குக்கு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. போய் ஐயர்கிட்ட என்னமோ சொல்கிறாங்க. ஸோ ஐயரும் இப்போ தாலி எடுத்துகிட்டு வந்து டயங்கிட்ட கொடுக்குறாரு. கட்டுதா? சரி. இப்போ டயங்கும் ஜங்கு கழுத்தில் கட்டிடுறாரு. வாங்க 2 பேரும் வீட்டுக்கு. இப்போ ஜங்குக்கு டயங்கு தான் அவங்க பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அதில் ஜங்குக்கு வந்து கிறிஸ்டியன், டயாங் வந்து ஹிந்து. ஓகேவா? ஸோ அதனால தான் டயாங் ஓகேவான்னு கேட்டிருப்பாரு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ 2 பேரும் டயாங்கோட பாட்டி வீட்டில் தான் உட்காந்துருக்காங்க, உள்ள சோஃபாவில். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை கெட்டியாக பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ அவங்க பாட்டி தான் ஜங்குக்கிட்டேயும் டயங்கிட்டேயும் கிண்ணத்தில் போட்டு என்னமோ கொடுக்குறாங்க. என்ன பாட்டி இது, விஷம் ஏதாவது வச்சிட்டியா? டேய் வாயை கழுவுடா. நான் எதுக்கிட்ட விஷம் வைக்க போகிறேன்? இல்லை உங்களுக்கு. ஏன் நான் தான் சொன்னேனா ஜங்குக்கு பிடிக்காது, இந்த கல்யாணம் பிடிக்கல, எதாவது நான் சொன்னேனா? இல்லை. அப்புறம் என்ன, பால் பழம் தான் கொடுத்தேன். நான் ஓவராக கற்பனை பண்ணாத. இதை அவனை கூட்டி விடு.
டயாங்கோ இப்போ எடுத்து அப்படியே ஜங்குக்கு ஊட்டி விடுறாரு. ஜங்குக் நீ அவனுக்கு ஊட்டி விடு. ஜங்குக்கு இப்போ ஊட்டி விடுறாரு. சரி போங்க, 2 பேர் ரூமுக்கு போங்க. டயாங் நீ ஓ ரூமுக்கு போ. ஜங்குக் நீ ஏ ரூமுக்கு போ. என்னவா? ஒன்றும் இல்லை பாட்டி, போ ரூமுக்கு போ. சரி. ஜங்குக்கு இப்போ அவங்க பாட்டி ரூமுக்கு போயிட்டாரு. பட் டயாங் அங்கே தான் நிற்கிறாரு. பாட்டி என்ன, எனக்கு ஒரு டவுட்டு சொல்லு. இதுக்கு முன்னாடி கூட நாங்கள் 2 பேரும் ஒரே ரூமில் இருந்திருக்கோம். ஆனால் இப்போ தான் மேரேஜ் ஆகிடுச்சு. இப்போயே அவனை என் ரூமுக்கு அனுப்பலை. அது அப்போ. இப்போ என்ன? அப்போ நீ எந்த எண்ணத்தில் இருந்தால் எனக்கு தெரியும். இப்போ நீ எந்த கண்ணோட்டத்தில் இருக்க எனக்கு தெரியும். திருட்டு பயலே, முழிக்காத. அவன் நைட்டு தான் வருவான், நீ ரூமுக்கு போ. பாட்டினா அப்படிலாம் ஆயமுடு. நீ எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும்டா. போயிட்டாங்க ஒரு ரூமுக்கு போயிட்டாரு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. காலையில் ஒரு 7:30 அந்த மாதிரி இருக்கும். டயாங்கும் ஜங்குக்கும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஏதோ சவுண்டு, பேசுகிற மாதிரி கத்துற மாதிரி சவுண்டு வருது. ஸோ ஃபஸ்ட்டு ஜங்குக்கு தான் எந்திரிக்கிறாரு. டே டே ஏதோ சத்தம் கேட்குது பாரு. சத்தமா? என்ன ஜங்கு? சத்தம் கேட்குது பாரு. இப்போ டயாங்கோ எழுந்துச்சி பார்க்குறாரு. எஸ் ஆமாம், சத்தம் கேட்குது. யார் கத்துறா? என்ன எங்கள் அப்பா வயசு மாதிரி இருக்குது. பாட்டையும் ஜங்குக்கு தான் கீழே இறங்கி போகிறாங்க. வந்திருக்குது அவங்க அப்பா அவங்க அம்மாவும் தான். 2 பேரும் அவங்க பாட்டிக்கிட்ட செம்மையாக கத்திக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்? அப்பா அம்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உன்னை பெற்றதுக்கு மேலே என்ன பண்ணணும்? யாரை கேட்ட நீ கல்யாணம் பண்ண? எனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னா உடனே கல்யாணம் பண்ணியிருப்பியா? அவனுக்கு என்ன தகுதி இருக்கு முதல்ல உனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு? பா, உன் ஸ்டேட்டஸ் என்ன, அவன் ஸ்டேட்டஸ் என்ன? நீ என் குடும்பத்தோட ஒரே வாரிசுடா. உன் கல்யாணத்தை நான் எப்படிலாம் நடத்தணும் கனவு கண்டு வச்சுருந்தேன். ஆனால் நீ ஒன்றத்துக்கும் உதவ நான் அதை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறேன். பா போதும், நிறுத்துறீங்களா? கிட்ட ரொம்ப பேசிட்டே போகிறீங்க. அவன் ஏன் ஜங்கு? அவனை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணேன், அவ்வளோதான். உங்கள்கிட்ட கேட்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. என்கிட்ட எப்படிடா நீ கேட்காம கல்யாணம் பண்ணலாம்? இது எல்லாம் என்னோடது. எனக்கு சின்ன வயசுலேருந்து எல்லாத்தையும் நான் கொடுத்து வளர்த்துருக்கேன். என்னத்தை கொடுத்து வளர்த்தீங்க? என்ன கொடுத்து வளர்த்தீங்க? 5 வயசில் வந்து என்னை எங்கள் பாட்டி வீட்டில் விட்டுட்டு போனீங்க. இப்போ வரைக்கும் வந்து என்னை ஒரு நாளாவது பார்த்துருப்பீங்களா? ஒரு நாளாவது எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிருப்பீங்களா? ஒரு நாளாவது ஃபோன் போட்டாவது பேசியிருப்பீங்களான்ட்ட? பணத்தை மட்டும் கொடுத்துட்டு பிள்ளைய பெற்று விட்டு வளனா எப்படி வளர முடியும்? சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு நாளாவது என்கிட்ட பாசமாக உட்காந்து ஏதாவது பேசியிருக்கீங்களா நீங்கள்? உங்களுக்குலாம் என்ன வேணும்? உங்கள் கம்பெனியை பார்த்துருக்க ஒரு ஆள் வேணும், அவ்வளோதானே. மற்றபடி என் மேலே பாசத்தையும் அன்பையும் எதையுமே நீங்கள் காட்டவே இல்லையே. ஆனால் ஏன் ஜங்குக்கு அப்படி இல்லை. எல்லாத்துக்கும் மேலே அவன் தான் எனக்கு. அவனை யாருக்காகவும் என்னால் விட்டு தர முடியாது. அப்படின்னா வீட்டை விட்டு வெளியே போ. அப்படியே டயாங் ஸ்ட்ரக் ஆகிட்டாரு. என்னடா பேசுகிற? அவன் பையன்டா. மா நீங்கள் அமைதியாக இருங்க. நீங்கள் தான் கூட சேர்ந்து திருத்தனம் பண்ணீங்க. வீட்டை விட்டு வெளியே போ. ஒன்று இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். நீ இங்கே இருக்கணும்னா அவன் இங்கே இருக்கக்கூடாது. சரி, நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன். உனக்கு எதுவும் கிடையாது, என் சொத்துலேருந்து எதுவுமே கிடையாது. எனக்கு உங்கள் சொத்து வேணாம், ஒன்றும் வேணாம். இதையெல்லாம் இல்லாமல் இருந்தப்போ நான் நிம்மதியாக இருந்தேன். எனக்கு இவன் மட்டும் போதும். டே கண்ணா, என்ன இப்படிலாம் பேசுகிற? இல்லை பாட்டி, என்னால் அதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது. நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன். தேவப்பா ஜங்கு கையை பிடிச்சிட்டு அப்படியே ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. போய் உள்ள அவர் துணியெல்லாம் எடுத்து அப்படியே பேக் பண்ணிகிட்ருக்காரு.
என்ன? நான் வேணா இங்கேருந்து போயிடுறேன், நீ இங்கே இருங்க. இது யார் கட்டினது? நீ தான். நான் கட்டினது உன் கழுத்தில் தானே இருக்குது. அப்போ உனக்கு நான் தான் பொறுப்பு. நீ என்னைய நம்பி வந்தவன், உன்னை நான் தான் பார்த்துக்கணும். இல்லாட்டி எதுவும் பேசாத. டே கண்ணா. என்ன பாட்டி, என்னை மன்னிச்சிடுறா. எதுக்கு பாட்டி? என்னால் எதுவும் பண்ண முடியல. என்னால் பண்ண முடிஞ்சது ஒன்று தான். இதை வச்சுக்கோ. என்ன பாட்டி இது? இது உன் தாத்தாவோட வீட்டு சாவி. தாத்தாவோடதா? ஆமாம். இது உன் அப்பா கூட தெரியாது இப்படி ஒரு வீடு இருக்குன்னு. வச்சுக்கோ. இல்லை பாட்டி, எனக்கு வேணாம். வச்சுக்கோ. என்னை கூட்டிகிட்டு நீ எங்கடா போவ? நாளை பின்ன உங்களுக்குன்னு குழந்தைங்க வந்தால் அதை எப்படி வளர்ப்பீங்க? ஆனால் இது நான் எப்படி உனக்கு வர வேண்டிய வீடு தான். உன் அப்பனைக்கெலாம் அதில் உரிமையே கிடையாது. போ. டேயும் அந்த சாவி வாங்கி அவர் அப்படியே பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிறாரு. இப்போ ஒரு கையில் ஜங்குக்கு, இன்னொரு கையில் லக்கேஜ், ரெண்டு இழுத்துட்டு இப்போ அப்படியே கீழே வர்றாரு. பாட்டி, நான் வர்றேன். இந்த வீட்டு பக்கம் எதுக்காகவும் நீ வரக்கூடாது. உங்கள் வீட்டு பக்கம் எதுக்காகவும் நான் வர மாட்டேன். நீங்களே கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். நீங்களே என்னை தேடி வந்துடாதீங்க அப்படின்ட்டு டைம் கிளம்பியிருப்பார். அன்னைக்கு கிளம்புனவர் தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த வீட்டு பக்கம் போனதில்லை. அவங்க கம்பெனி பக்கமும் அவர் போனதில்லை. இப்போ அவர் ஒரு சாதாரண ஜாப் தான் பார்த்துட்ருக்காரு. ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருந்துச்சு, ரெண்டு பேர்த்துக்கும் சமாளிக்க முடியல. பட் போக போக கஷ்டப்பட்டு அடிப்பட்டு தான் அப்புறம் தான் மேலே வந்திருப்பாங்க. ஆனால் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் டயாங் கூட ஜங்குக்கு இருந்தார். அவருக்கு அதெல்லாம் கஷ்டமாகவே தெரியல. கஷ்டப்பட்டாலும் ஜங்குக்கு தானே படுறோம். அவருக்கு அது கஷ்டமாகவே தெரியல, ஜங்குக்காக படுற கஷ்டம். இதானே எங்கள் லவ் ஸ்டோரி. ரெண்டு பேரும் இப்போ அப்படியே ஷாக்காகி உட்காந்துருக்காங்க. என்ன ரெண்டு பேரும் இப்படியே உட்காந்துருக்கீங்க? மா, என்ன சூப்பர் லவ் ஸ்டோரி. இப்படி எனக்கு என்னைக்கு அமையுமோ? அடி வெளுக்க போகிறேன் பாரு உனைய. உனக்கு போய்ட்டு 18 வயசு கல்யாணம் ஆச்சு, நான் பண்ண தப்பா? ஆமாண்டி, நீ பண்ண தப்பு தான். நான் அதுக்கப்புறம் படித்தேன். நீ இப்போயே படிக்க மாட்ற. சரி சும்மா சொன்னேன். மா, அப்பா நிஜமாவே உனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாரா? ஆமாம், எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான். நிஜமா இவ்வளோ பெரிய பணக்காரரா? ஆமாம். கிம் குரூப்ஸ் தெரியுமா? தெரியுமே. நியூஸ்லலாம் கூட அடிக்கடி அந்த ஓனர் அவர் வந்து பேசுவாரே. ஆமாம், அவர் தான் உன் தாத்தா. என்னது? ஆமாம். இவரு ஜங்குக்கு மடியில் படுத்துட்டு இருந்திருப்பான். அப்போ அப்படியே ஷாக்கில் ஏஞ்சி உட்காடுறான். அடே எதுக்குடா என்னைய போட்டு ஏற்றுற? சாரி. இப்போ அப்படியே கீழே விழுந்த ஜேவோ அப்படியே ஏஞ்சி உட்காந்துருக்கா. அம்மா, நிஜமா சொல்கிற? ஆமாம், அதுக்கு ரெண்டு பேரும் எவ்வளோ ஷாக் ஆகுறீங்க? அப்பாவோட ஃபுல் நேம் சொல்லு. கிம் டயாங். நான் அந்த இதெல்லாம் சொன்னேன்னு உங்கள் அப்பாட்ட சொல்லாத, சரியா? சொல்ல மாட்டோம். வாட் அ ஃபாதர். வாவ். உங்கள் அப்பா சொன்னதை நீங்களும் காப்பாற்றணும். நீங்களும் அந்த பக்கம் போகக்கூடாது. ஓகே மம்மி, உன்னைய அவமானப்படுத்தின வீட்டு பக்கம் நாங்களும் போக மாட்டோம். இப்போ அப்படியே டயாங் சைடு காட்டினா, டயாங் தான் இப்போ லண்டனில் இருக்கார். அவர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு 1 மந்த்து அவர் அங்கே லண்டனுக்கு அனுப்பி வச்சுருப்பாங்க. இப்போ டயாங் தான் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு அவரோட அவர் தங்கியிருக்க ரூமுக்கு போகிறாரு. போய் டயர்டாக அவரோட பேக்கு, கோட்டை எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு அப்படியே பெட்டில் பொத்துன்னு படுக்கிறாரு. அப்பா, எவ்வளோ டயர்டாக இருக்குது.
இப்போ அப்படியே ஒரு சைடில் கையை தடவி பார்த்தாங்க. கையில் ஒரு ஷர்ட் மாட்டுது, ஜங்கு கூட தான். அதை எடுத்து இப்போ அப்படியே ஸ்மெல் பண்ணுறாரு. ஸ்மெல்ல ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஜங்குக்கா, மிஸ் யூ. சீக்கிரம் உங்ககிட்ட வர்றேன். நீ வந்தாய் முன்பனியாக, இந்த நொடி போதுமே காதலே. உன்னோடு நானும் கரைய, என்னோடு நீயும் கரைய, ஒன்றாய் காதலோடு போகலாம். இதுக்கப்புறம் யாரும் ஹெட்செட் எடுக்கலைன்னா எடுத்துக்கோங்க, நான் பொறுப்பில்லை. அப்போ ஒன் டே ஜங்குக் தான் அவர் கிச்சனில் நின்று அப்படியே அந்த வெஷல்லாம் அப்படியே வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பின்னாடி இருந்து ஒரு டைட்டாக ஹக் பண்ணுது. நீ தானா? பயந்துட்டேன். என் பொண்ணுட்டி வேற யார் கட்டி பிடிப்பா அப்படி? சரி விடு, நான் கட்டி பிடிச்சிக்கிறேன் அவனை. ரொம்ப நாளாச்சு உன்னை இப்படி கட்டி பிடிச்சி. டோர் ஓப்பனில் இருக்குடா, பொண்ணு வந்துட போகிறான். நான் சாத்திட்டேன். அவள் எங்கே போயிருக்கா? அவள் ஃப்ரெண்டு கூட எங்கேயும் வெளியே போகிறேன்னு சொன்னான். அப்படியா? அப்போ நல்லா தான் போச்சு. என்னது? ஒன்றும் இல்லைடா. இப்போ அப்படியே டயாங்கோட கை அங்கே கூட ஷர்ட்டுக்குள்ளே அப்படியே புள்ள போகுது. கையிட்டு என் கை எங்கனாலும் போகும். நீ ஏன் கேட்குற? அது என் இடுப்பு, அது என்னோடது. திஸ் இஸ் மை ப்ராப்பர்ட்டி, அதனால் நான் வைப்பேன். ஜங்குக்கு இப்போ வெஷல் வாஷ் பண்ணிகிட்டு இருந்திருப்பார்ல, பாத்திரம் கழுவிட்டு இருந்திருப்பார்ல, அவர் கையிலலாம் சோப்பு, அந்த சோப்பு நிறையா தானே இருக்கும். அதெல்லாம் இப்போ டயாங்க தண்ணி எடுத்து அதெல்லாம் கழுவி விட்டுட்டாரு. டேய் என்னடா பண்ணுற? கழுவுனடா, அப்புறமே கழுவிக்கிறான் பொண்ணாட்டி. விடு. ஏன் இப்படி போயிரு? ஒரு மாதம் ஆச்சு உன்னை பார்த்து, உன்னை தொட்டு. டேய் எங்கடா தூக்குற? பெட்ரூம் தான். நாவல. அப்போ எங்கே போனான்றியா? ஐயோ பொறுக்கி. பட்டேவும் ஜங்குக்கு தூக்கிட்டு போகிறாரு ரூமுக்கு. டே ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு போனா. எனக்கு அதெல்லாம் பொறுமையில்ல. இப்போ பார்த்தா டயாங்கோட ஷர்ட்டும் ஜங்கோட ஷர்ட்டும் அப்படியே ஃப்ளோரில் கிடக்குது. 2 பேர் மேலே ட்ரெஸ் இல்லை. டயாங் தான் ஜங்கோட நிப்பில் போட்டு அப்படியே சப் பண்ணி இப்படி இழுக்கிறாரு. டே கடிக்காது. இது ரொம்ப மிஸ் பண்ணேன். இப்போ அப்படியே கீழே இறங்குறாரு. அவரோட ஸ்டொமக்கு ஹிப்பு பிடிச்சி அப்படியே ரப் பண்ணுறாரு. பொறுமையா. ஐயோ தன்னை பிடிக்காம எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? அதை கட்டி பிடிக்காம. ஏன்டா அமுக்குற? இப்போ அப்படியே கீழே இறங்கி ஜங்கு கூட ஹோலில் அப்படியே ஒரு டங்கை விட்டு அப்படியே இன்சர்ட் பண்ணுறாரு. அப்படியே அங்கே சப் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அப்படியே எந்திரிச்சு ஜங்குக்கு மேலே வர்றாரு. சாரி, எதுக்கு? இனிமேல் நடக்க போகிறதுக்கு வலிச்சா போகிறதுக்குவா? என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. சாரி பொறுத்துக்குவா, என்னால் முடியல அப்படியே சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக அப்படியே தேர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸ்லோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறவன். சாரி ஜங்கு, முடியல. இப்போ அப்படியே வெளியே எடுக்கிறாரு. திரும்பி படு.
ஜங்குக்கு இப்போ அப்படியே திரும்பி படுக்கிறாரு. பட்டே அப்படியே பின்னாடி இருந்து இன்சர்ட் பண்ணுறாரு. சூப்பராக இருக்கு. நான் அதில் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? டே ஜங்குக்கா அந்த பெட்ஷீட் அப்படியே டைட்டாக பிடிச்சிருக்காரு. அப்படியே இந்த பெட்டே அப்படியே ஷேக் ஆகுது அவங்களோட சேர்ந்து. டே டே என்னிடமை ருசிக்கிறான், என்னிடையின் சரிவிலே மழை துளியென உருள்கின்றான். என் தோடனில் மெதுவாய் அமர்ந்தான், என் கோபத்தை மதுவாய் சுவைத்தான். என் கண்களின் சிவப்பை அழகினில் ஏந்தி கண்ணத்தில் பூசுகின்றான். விடிய விடிய இரவினை வடித்து குடிக்கச் செய்தானே. ஓ கொடியா கொடியா வலிகளை கூட வெடிக்கச் செய்தானே. இப்போ ஜெயதா வந்துருப்பா வீட்டுக்கு. அதான் ஈவினிங் ஆயிடுச்சே, சரி வீட்டுக்கு போவோன்ட்டு வீட்டு பக்கம் தான் வந்திருப்பா. என்ன வாசலில் அப்பா ஷூ இருக்குது. டோரை ஓப்பன் பண்ண பார்க்குறா, ஆனால் உள்ளே லாக் ஆகிருக்கு. என்ன உள்ளே லாக் பண்ணி வச்சுருக்காங்க? அப்படியே வாயை மூடிட்டா. பிகாஸ் ஜங்குக்கோட சவுண்டு வந்துட்டுருக்கு. என்ன மாதாஜி சவுண்டு கேட்குது. டே 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 ஸ்லோ ஜங்குக்கா. என்னமோ சவுண்டு விட்டுருக்காங்க. என்னமோ தப்பா வேற வருது. சரி இங்கே இருக்க நான் கிளம்பிடுவோன்ட்டு அப்படியே வந்த செகண்டில் ரிட்டர்ன் அப்படியே யூட்டர் போட்டு போயிட்டா. இவ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜெயதா போனவ அவள் தம்பியோட ஸ்கூலுக்கே போயிட்டா. சரி லேட்டானதான் ஆச்சு. சரி அந்த எருமையை போய் பிக்கப் பண்ணுவோம்னு அப்படியே ஸ்கூலுக்கே போயிட்டா. அவள் தான் இப்போ அப்படியே ஸ்கூலுக்கு வழியில் ஸ்கூட்டியில் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கா, இந்த நாய் எப்போ வரும்னு. ஸோ அங்கே நின்றுட்டுருக்க பக்கத்தில் ஒரு பையன் அப்படி பைக் வச்சு நின்றுட்டுருக்கான். அவன் அப்படியே இவ்வளையே குறுன்னு பார்க்க அம்மனிக்கு எதுவும் தெரில, நான் எனக்கு என்ன அப்படின்ட்டு நின்றுட்டுருக்கா. ஸோ இப்போ அந்த பையன் தான் அவளை அப்படியே விசில் அடித்து கூப்பிட்றான். இவன்டா அவன் விசில் அடிக்கிறவன் அப்படின்னு திரும்பி பார்த்தா இவன் அப்படியே பார்க்காத மாதிரி மறுபடியும் திரும்பிட்டா. சரி எதுக்கு நம்ம வெளியே வந்திருக்கோம், பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருக்கு. இந்த நாய் வேறு இந்த வந்து தொலைல, இந்த நாய்க்காக கண்ட நாய்க்கிட்ட நின்றுட்டுருக்க வேண்டியதாக இருக்குது. சரி டேய் என்னடா குட்டிச்சத்தா நிற்கிது. குட்டிச்சத்தாவா? அதானே உங்கள் அக்கா. ஏய் சரி உங்கள் அக்கா நிற்கிறாங்க போலையா? போகிறோம். இப்போ அப்படியே அவனும் ஜெயக்கிட்ட வர்றான். வந்து அப்படியே பக்கத்தில் நிற்கிறான். அவன் வந்து பக்கத்தில் நிற்கிறது கூட தெரியாமல் அந்த பையன் இன்னும் விசில் அடிச்சுக்கிட்டே இருக்கான். டேய் வந்துட்டியா? ஏறி தொலை, எரிச்சலாக இருக்குது. இரு வரேன். எங்கடா போகிறேன்? இருடி. ஏய் என்ன தம்பி எந்திரிடா. என்னடா? நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன், அவளை பார்த்து விசில் அடிச்சுக்கிட்டே இருக்க. நல்லா இருக்காளேன்னு விசில் அடித்தேன். ஓ நல்லா இருந்தால் விசில் அடிப்பீங்க. நல்லா ஃபிகராக இருந்தாலும் விசில் அடித்தேன். அவ்வளோதான், சொல்லி காய முடியல, வாயிலே குத்து விழுது. டே வேண்டாம் விழுறா. நீ சும்மா இருடி. இதில் நீ கராத்தில் பிளாக் பெல்ட்டு. ஃபூ. அவனா அந்த பையனை போட்டு குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்கான். சீனியர் வேணாம் சீனியர் அண்ணனை விட்டுருங்க சார். டேய் இவன் தான் அவங்க அண்ணனா? ஆமாம் சீனியர் உள்ளு முறையை கூட்டிகிட்டு போ, என் கண்ணில் பட்டான் சாவடிச்சிடும் அவனை. ஓகே சீனியர். டே என்னடா பண்ணு? டே நல்லா இருக்க விசில் அடிச்சேன்டா. ஐயோ அண்டவா மகனத்தை வாங்காத இஞ்சி வந்து தொலை. டே அவன் கும்ஃபு கராத்தனால பிளாக் பெல்ட் வாங்கி வச்சிருக்காடா, இஞ்சி தொலைடா. அதெல்லாம் விட்டு ஃபிலிம்லாம் உடச்சி விட்ருவான் பார்த்துக்கோ. அந்த பையனை இப்போ இப்படியே இஞ்சி போகலான்னு பார்க்குறான். டினியில் என்ன சாரி கேட்டு போடா. சாரி கேட்குறியா? இல்லை அக்கா சாரிக்கா. என்னது அக்காவா? ஏண்டா மாடு, நீ அடிச்சாடி நான் வேணும் அக்கான்னு சொல்லிட்டு போகிறேன்டா. அடியே உன்னை விசில் அடித்து கூப்பிட்டதெல்லாம் உனக்கு தெரில, உன்னை அக்கான்னு சொன்னதான் உன் கண்ணுக்கு தெரியுதாடி. இதில் இது பிளாக் பெல்ட் வேறு. ஹலோ ஓவராக சீன் போடாத என்ன. நான் கொஞ்சம் சரி பெண்மையாக அடக்கமாக இருப்பாமே கொஞ்ச நேரம் இருந்தேன், அவ்வளோதான். அதுக்கு முன்னே ரொம்ப முடியும் தான் நானே ஹேண்டில் பண்ணியிருப்பேன். ஆமாம் இழிச்சிருப்பேன்.
இவங்க 2 பேத்துக்குமே கராத்தே, குங்ஃபூ எல்லாமே தெரியும். எல்லா கிளாஸ்லயும் சேர்த்து விட்டுருப்பாரு. தற்காப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால. சரி, ஏன் என்னை கூப்பிட வந்திருக்க? அதுவா? சரி சொல்கிறேன். ஸோ இப்போ இவரு அப்படியே ஏறி பின்னாடி உட்காந்துக்கிறான். நான் ஓட்டவா? நானே ஓட்டிக்கிறேன். சரிடி, ஏன்டி வந்த? அதுவா, அது அப்பா வந்திருக்காரு. ஓ, அப்பா வந்திருக்காரா? சரி சரி சரி. எங்கே சாப்பிட போகலாமா? காசு வச்சுருக்கியா? வச்சுருக்கேனே, அக்கா நிறையா வச்சுருக்கேன். எப்படி? அதான் அப்பா ஜிபே பண்ணிவிட்டார். ஐயோ, இப்போ அதுங்க ரெண்டும் அப்படியே ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போகுதுங்க. அங்கே போய் எல்லாத்தையும் வாங்கி நல்லா மொச்சுக்கு மொச்சுக்கு நம்பிக்கிட்டு இவங்களுக்கு 2 பார்சலை வாங்கிட்டு இப்போ அப்படியே வீட்டுக்கு வர்றாங்க. மணி பார்த்தா 7 ஆயிடுச்சு. ஏன்டா வீட்டில் லைட்டு கூட போடலை? நம்ம தான் வந்து போடணும் போல். காலிங் மேலே அடித்து எழுப்பிவிடுமா 2 பேர்த்தையும். நீ எப்படி வீட்டுக்கு வந்துட்டு போன? அதுவாடா, அது ஒரு 2 மணி இருக்கும்டா, 2 மணி இருக்கும். ஆஹா, சரி சரி. இன்னும் எந்திரிக்கல போல். 2 பேத்துக்கும் தெரியுது என்ன நடக்குது, எல்லாம் தெரியுது. அதனால தான் சரி டீசெண்டாக அம்மா அப்பாவுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணுன்ட்டு நல்ல பிள்ளைங்க வெளியே போயிடுச்சுங்க. ஏண்டி தம்பி பாப்பா தங்கச்சி பாப்பா இது வந்துடாதே நம்புவோம். தெரியலை, எனக்கு தெரியாது. ஜேவா காலிங் பெல்ல போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கா. இன்னும் திறந்து படல. ஏன்டா எந்திரிப்பாங்களா மாட்டாங்களாடா? உட்காருவோம், இங்கேயே உட்காருவோம் அப்படின்ட்டு அந்த கதவு கிட்ட அங்கே வெளியே கொஞ்சம் உட்கார்றதுக்கு இடம் இருக்கும். ஸோ அங்கே அப்படியே 2 உட்காந்துருக்குதுங்க. இப்போ காலிங் பெல் சவுண்ட் கேட்டுதான் அப்போ அப்படியே எந்திரிக்கிறாரு. சாரி சாரி சாரி. முதல்ல வெளியே எடுடா. ஒரு ரவுண்டு காலை விட்டச்சுன்னா எடுத்துரு. ஓகே, கூல் டவுன். இப்போ தான் வெளியவே எடுக்கிறாரு. மணி எத்தனை? ஐயோ, மணி 7 மணியாச்சு. என் பிள்ளைங்க எதுக்கு கவலைப்படுற? இருப்பாங்க, இங்கே தான் இருப்பாங்க. உனக்கு உள்ளே போகிறேன் பாரு. அவள் வேற காலையில் வீட்டுக்கு போனால் எங்கே இருக்கான்னு தெரியல. இப்போ டேவும் ஜங்குக்கு ஒரு ஷர்ட்டு இதெல்லாம் ட்ரெஸ்லாம் போட்டு விட்டுட்டு அவரும் ட்ரெஸ்லாம் போட்டு விட்டுட்டு ஜங்குக்கு தூக்கிட்டு வந்து அப்படியே அந்த லைக் அந்த சோஃபாவில் வந்து உட்கார வச்சிடுறாரு. போயிட்டு வர தர. ஓகே. அவரும் இப்போ வீட்டில் லைட்டெல்லாம் போட்டு விட்டு வெளியே லைட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு அப்பா லைட்டை போட்டாங்கடா எஞ்சிட்டாங்க போல். இப்போ அப்படியே டோரை ஓப்பன் பண்ணால் 2 அங்கே தான் வாசலில் அப்படியே உட்காந்துருக்குதுங்க. இப்போ அப்படியே 2 பேர் நிமிர்ந்து அப்படியே டேவை பார்க்க அவங்கள பார்க்க ஹாய். திறக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். தெரியுது. யோ தகப்பா, என்னடா திறக்கிறதுக்கு இவ்வளோ நேரமா? ஏன் எவ்வளோ நேரமாக உட்காந்துருக்கோம் வெளியே? சரி கோபப்படாத. இப்போ அப்படியே உள்ளே போகும்போது அந்த பார்சல் அப்படியே டேக்கையில் வச்சுட்டு போகிறாங்க. இது என்னடா? சாப்பாடு. ஓ, இப்போ அப்படியே யூரி உள்ளே போனவன் அவனோட சாக்ஸு ஷூ எல்லாத்தையும் அப்படியே கழட்டி பேக்கெல்லாம் ஓரமாக அப்படியே கிடாசிட்டு இப்போ அப்படியே ஜங்குக்கு முடியல போய் அப்படியே படுக்கிறான். இப்போ அப்படியே படுத்தவன் அப்படியே எழுந்துச்சி உட்காந்துட்டு இப்போ அப்படியே டேவை பார்க்குறான். மகனே, மம்மியை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அதை நான் சொல்லணும். பரவாயில்லடா, படுத்துக்கோ. பரவாயில்ல, ரெஸ்ட் எடுங்க. படுத்துக்கோடா. இல்லை மம்மி, ரெஸ்ட் எடு. படுத்துக்கோன்னு சொல்கிறேன்ல. சரி அப்படின்ட்டு அப்படியே மெதுவாக தலகாணி எடுத்து ஜங்குக்கு மேலே கால் மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே தான் படுக்கிறாப்புல. இன்றைக்கி ஸ்கூலில் என்ன நடந்துச்சு? அவனும் நடந்ததெல்லாம் சொல்கிறான். மம்மி என்னடா நீ கொஞ்சம் நடந்துச்சு தெரியுமா? என்ன? ஐயோ, அதே வாயால் நான் எப்படி சொல்லிடுவேன்? இவளையும் ஒருத்தன் பொண்ணுன்னு நம்பி. என்ன சொல்கிற? அவனும் நடந்ததெல்லாம் சொல்கிறான். டேப் அப்படியே அங்கே பொங்குறாரு. என்னது? ஏன் பொண்ண விசிலடிச்சு கூப்பிட்டான். ஆமாம், அவன் வீடு அட்ரஸ் நாளைக்கு வாங்கிட்டோம் இருக்கு அவனுக்கு. ஆமாம், இது ஒரு மூஞ்சின்னு இந்த மூஞ்சி அது விசிலடிச்சாரு கூப்பிட்டுச்சு. ஏன் பொண்ணுக்கு என்ன அழகாக தானே இருக்கா? சொல்லுங்க டாடி. இதைத்தான் நானும் அப்போ சொன்னேன். என்னைய சும்மா இருன்றான். உனக்கு என்னடி தொங்க, நீ அழகாக இருக்க. உனக்கு க்யூ கட்டி நிற்பாங்க. ஆமாம், க்யூ கட்டி வெளியே நிற்கிறாங்க. எங்கே யாரையும் காணோம்? ஜங்குக்கு இதெல்லாம் பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு இருக்காரு. வீட்டில் இருந்தாலே இப்படி தான் கல்லன்னு தான் இருக்கும் வீடு. பசிக்குது.
பசிக்குதா சரி இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சாப்பாடெல்லாம் இப்போ அப்படியே பிளேட்டில் வச்சு எடுத்துகிட்டு வர்றாரு. இன்னும் யூரி அந்த மடியில் தான் படுத்து கிடக்கான். இப்போ ஜெயவும் அப்படியே டிவியை ஆன் பண்ணி விட்டுட்டு இப்போ அப்படியே வந்து அப்படியே இந்த சோஃபா கீழே உட்கார்றா. எப்படின்னா ஜங்குக்கு அந்த சைடு வந்து டே உட்காந்துருக்காரு, இந்த பக்கம் வந்து யூரி வந்து மடியில் படுத்து கிடக்கான். யூரிக்கு கீழே வந்து ஜே உட்காந்துருக்கா. ஸோ இப்போ 4 பேரும் அந்த டிவி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவள் அப்படியே சேனலை சேஞ்ச் பண்ணிட்டு வரும்போது அப்படியே நியூஸ் சேனல் வச்சு விடுறா. சரி நாட்டு நடப்பெல்லாம் பார்ப்போமே அப்படின்ட்டு நியூஸ் சேனல் அந்த பக்கம் போகுது. அப்படியே நியூஸ் சேனலில் வச்சா அங்கே கிம் குரூப்ஸை பற்றி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னே அப்படியே 3 பேரும் அப்படியே டேவை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அங்கே டே மூஞ்சிலாம் அப்படியே மாறுது. டிவியே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே ஜே தான் அப்படியே சேனலை மாற்றி விட்டுறா. அடுத்த சேனல் போயிடுது. இப்போ டே மூஞ்சி நேரம் ஆயிடுது. இப்போ ஜங்குக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி முடிச்சிட்டு, டேய் என்ன டாடி எந்திரிடா. எதுக்கு எந்திரிடா, போ ஒரு ரூமில் போய் படு. போ நான் இங்கே தான் படுப்பேன். ஒரு ரூமில் போய் படுறா. நீ வந்தாலே இதான் 1 மாதம் நீ இல்லை நிம்மதியாக இருந்தேன் தெரியுமா? டேய் நான் உனக்கு இல்லாத நிம்மதியாடா இருந்துச்சு. ஆமாம் நீ இருந்தாலே என் மம்மி பக்கத்தே வரவிட மாட்டேற. கோமா போகிறேன் நான். வாடா போ, நாளைக்கு ஆண்டை தான் வரணும். எதுக்கு? பாக்கெட் மணிக்கு யார்கிட்ட ராசா வருவேன்? உன்ட்டெல்லாம் வரமாட்டேன், நான் யார்கிட்ட வாங்கணுமோ வாங்கிக்கிறேன். பார்த்தியா அவன் எப்படி பேசிட்டு போகிறான்னு? உன் பிள்ளை உனைய மாதிரி தானே இருக்கும். என்னவா? அப்பா அப்பா என்னம்மா இன்னைக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க லண்டன்லேருந்து? அவனுக்கா ஒரு ரூமில் போய் பாரு. நிஜமாவா? போய் பாரு. அப்போ எனக்கு போய் ஒரு ரூமில் போய் பாருடா. இப்போ 2 அப்படியே ரூமுக்கு ஓடிடுச்சிங்க. ஓகேடா, இதோட இதை நான் இங்கே முடிச்சுக்கிறேன். ஐ திங்க் இது அடுத்த பார்ட் போகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக போகும். நான் சீக்கிரம் ரெக்கார்ட் பண்ணி போட்டுடுறேன். ஓகேவா? ஓகே பாய்.